ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை மேக்ஸ். இன்றைக்கி நான் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதாவது விறகு அடுப்பில் செய்கிற பிரியாணி தாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் செஞ்சு காட்ட போகிறேன். நான் செய்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. 6-7 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடேறின உடனே 500 ml எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. இப்போ அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு, ஏலக்காய், பிரியாணியில் ஜாதி பத்திரி, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கொஞ்சம் வெங்காயம் வதங்கலைன்னா கூட சாப்பாடு கெட்டு போயிருங்க, டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்காங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இந்த மாதிரி கலருக்கு வரணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடி பிடிச்சிக்கும், பார்த்து நம்ம கிளறி விடணும் அப்பப்போ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை எடுத்து நம்ம இப்போ போட்டுக்கலாங்க. இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்க, இப்போ எடுத்து போட்டாச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து கிளறி விட்டுக்கணும். 10 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கி வரும். நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா 100 கிராம் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 50 கிராம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கணும். தூள் போட்டிருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க நான். அது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க.
சிக்கன் கிளறி விட்ட பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் 10 ரூபாய் பாக்கெட் 2 எடுத்திருக்கேன். ரெண்டு பாக்கெட் தயிரையும் ஊற்றிக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாங்க. தயிர் சிக்கன் கூட நல்லா மிங்கிள் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த புளிப்பு தன்மையோடு இருக்கும். பார்க்கறதுக்கே எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க. அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரணுங்க. கொதிச்சு வந்த பிறகுதான் நம்ம அரிசியை கொட்டணும். இப்போ இது முழுசா கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு நம்ம மூடி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சமயத்துல தாங்க நம்ம அரிசி கொட்டணும். ஆல்ரெடி நான் 2 கிலோ அரிசி எடுத்து வச்சு அதை நான் கழுவி ஊற வச்சிருக்கேங்க. ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி கொட்டியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம விறகடுப்பில் செய்யறதுனால நம்ம அனல் அதிகமாக போடக்கூடாது, அனல் கம்மியாக தாங்க போடணும். அரிசி வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நம்ம மூடி போட்டு விட்டாச்சு. இப்போ பாருங்க முக்கால் அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நெருப்பு வரி தம் போட்டு விட்டுக்கலாங்க.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.